ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஜூன் 5, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஜட்ஜு கருணா கேஸ்ல தீர்ப்பு வழங்குறாரு. கருணாக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கருணாவை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனி ஆஜராகிறான்ல, அந்த கதிரை நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி அவனுக்கு 13 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் கட்ட சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாரு. இப்போ வெளியில வரான் கர்ணா. வெளியில அப்போ எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இந்து, ஜெயந்தி, சித்ரா, சுகுணா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் கர்ணா சொல்றான், உங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். நீங்க எனக்காக கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜெயந்தி சொல்றா, எல்லாத்துக்கும் காரணம் இந்து தான் கரெக்டான நேரத்துல எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும்ப்பா, கொஞ்சம் என் கூட வான்னு கூப்பிட்டு போறாரு கருணாவை. அப்போ இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கல்ல, இதை பார்த்து அங்க கிருபாவும் திவாகரும் இவங்க எல்லாம் முறைச்சிட்டு இருக்கான். அப்போ சுகுணா சொல்றாங்க, அங்க பாரு மாமா நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு, நம்ம கிளம்பலாம், ஏற்கனவே நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லவும், நீ இந்து நீ கருணாவை கூப்பிட்டு வந்துரு, நாங்க முன்னாடி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ திவாகர் வரான் இந்துவை பாக்கறதுக்கு. இந்துட்ட சொல்றான் திவாகர், பாத்தி இல்ல எங்க அண்ணன் எப்படி இந்த கேஸ்ல இருந்து என்ன இன்வால்வ் ஆக விடாம இன்னொருத்தனை வச்சு இந்த கேஸையே ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாரு. நீ ஆஃப்டர் ஆல் பொண்ணு, நீ 5 அடி பாஞ்சா நான் ஆம்பளை 50 அடி பாய்வோம், அதனால ஆம்பளை கிட்டலாம் நீ வச்சுக்கூடாது. நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற பண பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் எங்க முன்னாடிலாம் உன்னால் நிக்கவே முடியாது, இப்படிதான் தோத்து போய் நிக்கணும், இனிமேலாச்சும் எங்கிட்டலாம் வச்சுக்காத அப்படின்னு திமிரா பேசிட்டு போறான். அப்பதான் வக்கீல் வராரு. என்ன மேடம், நீங்க இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு தானே கொலையாளின்னு சொல்லி என்கிட்ட எவிடன்ஸ் கொடுத்தீங்க, ஆனா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லவும், சார் நான் தான் தெரியாம தப்பா விசாரிச்சுட்டேன், சாரி சார், நீங்க எப்படியோ கருணா வெளில கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லவும், என்னோட வேலை தானம்மா செஞ்சேன், இருக்கட்டும், நான் இன்னொரு கேஸுக்கு ஆஜராக வேண்டியிருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த வக்கீலு. அப்போதான் அங்க முகத்தை மூடிட்டு வந்திருக்கால லீலா, அவ வெளில ரொம்ப தூரமா நின்றுட்டு இருக்கா மரத்துக்கிட்ட. அப்போ கைய கூப்பி நன்றி சொல்றா இந்து கிட்ட. இந்துவும் தலையசைச்சு லீலாவை அனுப்பிச்சு வச்சிடுறா. கருணா வரா, இந்துவோட அப்பாவும் அக்காவும் வராங்க. அப்போ இந்து அப்பா சொல்றாரு கருணா கிட்ட, மாப்பிள்ளை உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பெரிய மரியாதையே வந்துச்சு, என் பொண்ணு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன், ஆனா என் பொண்ணுக்காக நீங்க இந்த கொலை கேஸ்ல இன்வால்வ் ஆகி அவளை வெளில கொண்டு வந்துட்டீங்க, அவளுக்காக நீங்க உள்ள போனீங்க, அதனால உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்குன்னு சொல்லி பேச முடியாம இரும்பிட்டு இருக்காரு. ஏமாம்மா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்கும் போது, என் மாப்பிள்ளை நீங்க, என் பொண்ணு எப்படியோ அதே மாதிரிதான் மாப்பிள்ளை நீங்களும், நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது நான் எப்படி வீட்டுல இருக்க முடியும், அதனாலதான் வந்துன்னு சொல்லவும், இந்துவோட அக்காட்ட பத்திரமா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்து அப்பாவை கருணா. உடனே கருணா சொல்றான், பாத்தியில்ல எங்க அண்ணன் 2 பேரும் எனக்காக எப்படி நின்னாங்கன்னு, நீ என்னென்னமோ சொல்லுவி எங்க அண்ணனை பத்தி, எப்படி என்ன வெளில கொண்டு வந்தாங்க பத்தியா இன்னொரு ஆளை வச்சு. அப்போ இந்து சொல்றா, உங்க அண்ணங்க 2 பேருக்கும் உன் மேல ரொம்ப பாசம்தான், அதுவும் சின்ன அண்ணன் திவாகர் இருக்காரே அவருக்கு தான் உன் மேல அதிக பாசமே அப்படின்னு சொல்லவும், அவன் அவன் நக்கலா சொல்றது தெரியாம நின்றுட்டு இருக்கான். சரி நீ போ, நான் அண்ணனுங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், இந்து சொல்றா, எந்த அண்ணனுங்க கூட, அந்த அண்ணனுங்கெல்லாம் நீ ஃபார்மாலிட்டி முடிக்க போகும்போதே கிளம்பி போயிட்டாங்க, நீ என் கூட தான் வரணும், வா போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போறா. உடனே வண்டியை ஓட்டு அப்படின்னு இந்து சாவியை கொடுக்குறா, நீயே ஓட்டுன்னு கருணா சொல்றான். இல்ல ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. கருணா வண்டி ஓட்டிட்டு போகும்போது இந்து பின்னாடி உட்காந்து போயிட்டு இருக்கா. அப்போ இவ யோசிச்சுட்டு இருக்கா லீலாட்ட பேசினதெல்லாம். லீலா வீட்டுக்கு போறா இந்து. அப்போ போட்டோல ஒரு கிளிப்பை காமிச்சு, இது என்னோட கிளிப் தான், நீ கதிரோட கல்யாணத்துக்கு எங்க வீட்டுக்கு மேக்கப் போட வந்தப்ப இந்த கிளிப்பை நீ மறதியா எடுத்துட்டு வந்துட்ட, இது எங்க அக்காவுக்கும் எனக்கும் நான் ஒரே மாதிரி வாங்கினேன், என் கிளிப்பு என்கிட்ட தான் இருக்கு, ஆனா எங்க அக்காவோட கிளிப்பு உடஞ்சிருந்துச்சு, இந்த உடஞ்ச கிளிப் தான் நீ எடுத்துட்டு போயிட்ட மறதியா,
அதனால இந்த கிளிப் வந்து கதிர் கொலை பண்ண இடத்துல கடைஞ்சி நான் எடுத்தேன். இது என்னோட கிளிப் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது நீ போட்டிருந்தது தான், உன்கிட்ட இருந்தது தான். அதனால இந்த கதிரை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு லீலா, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷயம் நமக்குள்ள தான் இருக்கும். உண்மைய சொல்லு அப்படின்னு இந்து சொல்லவும், லீலா உண்மைய சொல்றா. அந்த கதிர் நானும் எங்க அம்மாவும் வீட்ல இல்லாதப்ப எங்க வீட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்து என் தங்கச்சிகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த கோவத்துல தான் நான் அன்னைக்கு அங்க போனேன். அப்போ வந்து திவாகரும், கதிரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப கோவமா தான் வந்தேன். அவன வந்து கொலை பண்ணிடணும்னு நினைச்சு தான் நான் அங்க போனேன். ஆனா, அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தத பார்த்து வெளில வந்து அந்த கார் இருக்கல்ல, கார தட்டுறா. அப்போ கார்ல சத்தம் வரவும் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு திவாகர் வந்து அப்ப தேடிட்டு இருக்கான்ல, அந்த காருக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப பின்னாடியாவே போய் அந்த கதிர் வீட்டுக்குள்ள போயிடுறா. அப்போ இந்த கதிர் மேல மொட்டை மாடியில சோஃபால தண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து என் தங்கச்சிகிட்டயே நீ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையிலே 2 தடவை அடிக்கிறா. அப்ப அப்பயும் அவன் செத்து போயிடுறான். இவ திவாகர் வர சத்தம் கேட்டு இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. டேங்க் அங்க ஒண்ணு இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்பதான் திவாகர் அவன் ஏற்கனவே செத்து போயிட தெரியாம அந்த சோஃபால இருக்கிற அந்த தலகாணி எடுத்து அவன் மூஞ்சில வச்சு அவன் கொலை பண்றான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். ஆனா வந்து ஏற்கனவே லீலா அடிச்சதுனாலதான் அவன் செத்து போயிருக்கான் கதிர். இதெல்லாம் அவ சொல்றா. நான் வந்து கதிர கொலை பண்ணதுல எனக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு மனசு கஷ்டம் இல்ல. அவன் எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கைய கெடுத்திருக்கான். என் என் வாழ்க்கையே எப்படியோ அவன் வந்து வீணாக்கிட்டான். அதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டேன். இனிமேலாச்சும் எந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடக்கூடாதுன்னா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இந்து வந்து இந்த விஷயத்த நான் எங்கேயும் வெளில சொல்ல மாட்டேன். உனக்குன்னு உங்க அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க. அவங்கள நீ பாத்துக்கோ. நான் கருணா எப்படியாச்சும் வேற வழியில வெளில கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கா. கருணா பின்னாடி உட்காந்து கருணா வந்து சொல்றான், நீ தான் எப்படியோ என்ன வெளில கொண்டு வந்த. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னை காப்பாத்துன. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது இவ காதலே வாங்காம அதை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. லீலாட்ட பேசினதை வச்சு இவ இந்துன்னு கூப்பிடுறான் கருணா. இவ காதல வாங்காம அப்படியே உட்காந்துருக்கவும் இந்துன்னு சத்தமா கூப்பிடவும் இவளுக்கு காதல விழுது. உடனே கருணா, இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் நீ காதுல வாங்காமே தான் உட்காந்துருக்கியா? நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னேன்னு திருப்பி கேட்கிறா இந்து. நீ என்னை காப்பாத்துனது நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்றான் கருணா. நானும் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அந்த இன்ஸ்பெக்டர் தப்பான நோக்கத்துல என்ன அந்த கேஸ்ல உள்ள தள்ளினப்போ நீ தான் என்னை காப்பாத்துன. உனக்கும் தான் நான் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது அப்படின்னு இந்து பேசிட்டு இருக்கும் போது கருணா கேக்குறான், ஜெயில்ல குற்றவாளி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து குற்றவாளிய யாருன்னு சொன்னா நீயே ஷாக் ஆயிடுவேன்னு சொன்னியே. அப்போ இன்னைக்கு வந்தானே கோர்ட்டுக்கு, அவன் தான் குற்றவாளியா, பழனி தான் குற்றவாளியான்னு கேட்கும் போது ஆமா, கதியோட ஃப்ரெண்டு தான் குற்றவாளின்னு பொய் சொல்றா கருணா கிட்ட. சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கோயில்ல மணி அடிக்குது. வா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லவும் எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னு கருணா சொல்றான். நீ ஜெயில இருக்கும் போது நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் உன்னை நான் கூட்டு வரேன்னு. அதனால நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டு போகும்போது பூக்கடையில சாமிக்கு அர்ச்சனை கேக்குறா. அர்ச்சனைக்கு காசுலாம் வேணாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களை உனக்கு தெரியுமா இந்துன்னு கருணா கேட்கும்போது அவங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு இந்துவ சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க ஒரு கதைய. எங்க எங்க வீட்டுல நான் என் வீட்டுக்கார் கூட இருந்தப்போ என் குழந்தை கை குழந்தை. அப்போ பதன்னு நிறைய போலீஸ்கார் வந்தாங்க. வந்து என் வீட்டுக்கார கூட்டு போய் ஜெயில அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்னக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.